10, 8, 9, 10 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, கவனிங்க. இது பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. அதில் 8வது வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. 9வது வசனத்தில் சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். கை கொட்டி கொஞ்சம் துதிக்கல. அல்லேலூயா. இது இப்போ கிருபாசன சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். 10வது வசனத்தில் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கைகொட்டியானு எடுத்துவீங்க. இந்த 3 வாக்குத்தத்தங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக சோத்திர அவர் வைக்கிறார். அடுத்து சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு தர வேண்டும். ஸ்தோத்திர. உலகத்தாரை, சாத்தானுடைய கூட்டத்தாரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த சபைக்கு இந்த ஆண்டிலே தருவேன் என்று நம்ம அப்படியே அதை எடுத்துக்கொள்வோம், விசுவாசிப்போம், மகிமையை காண முடியும். அடுத்து 2025 ஸ்தோத்திர எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே எழுதியிருக்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு. அந்த 10வது வசனத்திலே கடைசி வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நல்ல வாதவதியா. ஸ்தோத்ரா. பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. சரி, இது எல்லாவற்றையும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு இந்த காரியத்தை வர ஒரு 3 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுறேன். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. அப்ப முதலாவது கர்த்தர் திறக்க போகிறது வானத்தின் பலகனியை திறப்பேன்னு சொல்றார். எதை திறப்பேன்? வானத்தின் பலகனியை நான் திறப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு வானம் திறக்கப்படணும்? ஏன்னு கேட்டா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்தில். பரம் எங்க இருக்கு? பரலோகத்தில், வானாதி வானங்களுக்கு மேல. அப்ப வானத்தின் பலகனியை திறப்பேன், திறந்த வாசல். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாள்ல உங்களுக்கு சில காரியங்கள் தடையா இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது செங்கடல் அவர்களுக்கு தடையா இருந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த செங்கடலை தகர்த்து போட்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ அவர்களுக்கு தடையா இருந்தது. நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இல்ல, அது யோசுவாயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
வாசி. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருந்தது? உங்க வாழ்க்கையில 2024 அநேக அடைக்கப்பட்ட நிலை, தடையாயிருந்த நிலை. ஆனால் இந்த 25ல அதையெல்லாம் தடையிலே உடைக்கவும், அல்லேலூயா, அதை திறக்கவும், திறந்த வாசலை உனக்கு வைக்க போறேன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இனி எதுவும் உனக்கு தடையா இருக்காது. தேவன் தடைகளை உடைத்து திறந்த வாசலை வச்சிருக்கிறனால எல்லாம் உனக்கு தேவனுடைய அனுகூலம் தான். பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய நன்மை தான். ஹல்லேலூயா. மனிதன் கதவை அடைத்தால் அதையே என் தேவன் திறப்பார். மனிதன் கதவை அடைக்கலாம், தேவன் அதை திறப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது ஆண்டவர் உனக்கு இந்த புது வருஷத்துல புது வழியை திறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது, தடையா இருந்தது. அந்த தடையவும் அந்த அடைக்கப்பட்ட நிலையவும் கர்த்தர் தவிடுபடியாக்கி அவர்களுக்கு முன்னாடி சென்று கோணலை செவ்வையாக்கி அவர்களை நடத்தின தேவன். மேக ஸ்தம்பத்தினாலோ அக்னி ஸ்தம்பத்தினாலோ நடத்தின தேவன் கண்டிப்பா அந்த 2025ல என்னையும் உன்னையும் நடத்துவார் என்று எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு என்ன சொன்னாலும் நம்பிக்கை வர மாட்டேன்னு சொல்லுது. அப்படியா பாப்போம் அப்படின்னு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு அந்த மார்த்தாளை போல இப்ப வந்து கள்ள புரட்டு நான் நாருவேன். ஸ்தோத்திரம், அப்படிதான். நீங்க சொல்றிய எங்களுக்கு 2025 என்ன நடக்குது திக்கு தான் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வரப்போகிற சோதனைக்கு உன்னை காப்பேன் மகளே, மகளே, கைதட்டி துதி மகளே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எரிகோவே, ஸ்தோத்திர. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது, தடையா இருந்தது. அதையெல்லாம் தகர்த்து போட்டு விட்டு கொண்டு போனாரா இல்லையா? உன்னையும் ஆண்டவர் நிச்சயமா இந்த 2025ல கொண்டு போவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோல்ல சுமப்பது போல உன்னை சுமப்பாரு. உனக்கு முன்னாடி போய் கோணலான வழிகள்லாம் செவ்வப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஏசாயா 45:4 வெண்கல கதவியை கூட உடைத்து இருப்பு தாப்பால்களையும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் கையை தட்டி பொக்கிஷத்தையும் புதையலையும் உனக்கு கொடுக்க போகிறார் தேவ பிள்ளைய. ஒளிப்பிடத்தில் இருக்கிற காரியங்களையும் அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களையும் இருப்பு தாப்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அங்க இருக்கிற புதையலை பொக்கிஷத்தை உனக்கு தருவேன். இது கர்த்தருடைய அருள்வாக்கு, இது ஆண்டவருடைய பொன்னான வாக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த நாட்களிலே வருகிற நாட்களிலே சில தடைகளை எல்லாம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை ஆண்டவர் முறித்து கோணலை செவ்வாயாக்கி தடையா இருக்கிற காரியங்களை முறித்து உனக்கு பொக்கிஷங்களை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பொக்கிஷத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். புதையலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பொக்கிஷங்களை தருவார், புதையலை தருவார்.
எல்லாரும் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோம். இந்த வெண்கல கதவு, இருப்பு தாப்பால் இதையெல்லாம் உடைத்து ஸ்தோத்திர இந்த வருஷத்துல அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை, இது சிலருக்கு படிச்சா புரிய மாட்டேன்னு சொல்லுது, ஸ்தோத்திர விளங்க மாட்டேன்னு சொல்லுது. அந்த யோவான ஸ்தோத்திரம் படிச்சா விளங்கவே மாட்டேன்னு சொல்லுது. அழுதுட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? அழுதுட்டாரு. ஸ்தோத்திர நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் பாத்தியா, சிலருக்கு என்ன படிச்சாலும் பைபிள். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இப்ப சொல்றாரு, அது உள்ள புதையல் இருக்கு. சத்தியத்துக்குள்ள என்ன இருக்கு? புதையல் இருக்கு. அந்த புதையலை ஸ்தோத்திர வெண்கல கதவு போட்டு மூடி இருக்கு. அதை உடைச்சு வேதத்தில் இருக்கிற அதிசயங்களையும் வேதத்தில் இருக்கிற அற்புதத்தையும் உனக்கு கொடுப்பேன். இந்த வருஷத்துல நீ வேதத்தை மகத்துவத்தின் மகிமையை காண போகிறார். உன்னை அருமையா நடத்த போகிறாரு. ஹல்லேலூயா, glory glory. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுடைய பிள்ளையே. glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகரா ஆவி, எல்லாம் பாடுவோம். வேதத்தின் glory போதகரா ஆவி வரே பாதத்தில் பணிந்திடுவோமே, பாதத்தில் பணிந்திடுவோமே, பரிசுத்தராவோமே, நாங்கள் பரிசுத்தராவோமே, நாங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை எங்கள் தாகத்தை தீருமையா. அப்பா எல்லாம் கை கொட்டி ஆண்டவர் வேதத்தின் பொருளை, ஓ தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க என் கண்ணை திறந்தலும் என்று. கர்த்தர் உங்கள் கண்ணை திறக்க போகிறார். வேதத்தின் அதிசயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறித்து ஓ பொருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். யோவான் அந்த வேதத்தை புஸ்தகத்தை பார்க்க முடியாதபடி அழுகிறார். அது அவனுக்கு வாசிக்க முடியல, வாசிக்க தெரியல. ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. இது போல இந்த ஆண்டில ஸ்தோத்திர வேதத்திலே சில மறை பொருள்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் சொல்லித்தர போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வெண்கல கதை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறித்து அந்த அதுக்குள்ள இருக்கிற புதையலை, பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்தின்படி, தாவீது உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்ணை திறந்தலும் என்று சொன்ன போல கர்த்தர் உங்கள் கண்ணை திறந்து ஓ வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி, வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தோண்டி எடுக்கும்படி கர்த்தர் வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறித்து புதைப்பொருளை என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கரங்கொட்டியானோட நாமத்தை மையப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானத்தின் பலகனி அவர் என்ன செய்கிறாரு? திறக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஸ்தோத்திர அந்த மல்கியாவின் புத்தகம் 3:10 வாசிப்போம்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல ஆண்டவர் திறந்த வாசல் மட்டும் இல்ல, ஆண்டவர் எடுத்து வர வானத்தின் பலகணியவும் உனக்கு திறப்பேன்னு சொல்கிறார். திறந்த வாசல் மட்டும் இல்ல, உனக்கு வச்சிருக்கிறது வானத்தின் பலகணி என்ன செய்வாரா? திறப்பேன்னு இப்படி சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? வானத்தின் பலகணியை திறக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். சோத்திரம். அப்படிலாம் திறக்கணும்னா நம்ம சில நிபந்தனை செய்யணும். சோத்திர. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு அப்படி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த இடத்துல நிக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. அங்கே மல்கியாவில் என்ன சொல்றாரு? வானத்தின் பலகணியை திறந்து. இங்கே இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது வானம் என்ன செய்யப்பட்டது? எத்தனை பேரு எனக்கு வானம் திறக்கப்படணும்னு விரும்புறீங்க? உனக்கு திறந்த வாசலை வைப்புன்னு சொல்றாரு தங்கங்களே. அடுத்து என்ன சொல்றாரு? வானத்தின் பலகணியவும் திறந்து உனக்கு இடங்கொள்ளாம போக மட்டும் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இங்கே வானம் திறக்கப்பட்டது. என்ன திறக்கப்பட்டது? வானம் திறக்கப்பட்டு வானம் திறக்கப்பட்டு இங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா. அப்ப வானம் திறக்கப்படுது இயேசுநாதருக்கு. யாருக்கெல்லாம் வானம் திறக்க? அப்ப இயேசுநாதருக்கு வானம் திறக்கப்படும், எனக்கெல்லாம் திறக்குமா அப்படின்னு நினைச்சான்னா திறக்காது. இயேசுநாதருக்கு வானம் திறந்த பிதாவாய தேவன் எனக்கு வானத்தை திறப்பாரு. எத்தனை பேர் அல்ல இல்லையா சொல்ல மாட்டீங்களோ? அப்ப அங்கே சோத்திரம் என்ன செஞ்சதுன்னா ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? என் நேச. அப்ப இதுல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு வானம் இந்த வருஷத்துல திறக்கும் போது தேவனுடைய நேசமும் தேவனுடைய அன்பையும் நீங்க ரொம்ப அனுபவிக்க போறீங்க. அந்த தேவ அன்பை இந்த ஆண்டுல நீங்க அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு வானம் திறக்கப்பட போகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தேவ அன்பு வேணும்? தேவனுடைய நேசம் வேணும்? ஓ வானம் திறக்கப்படும் போது ஓ அவருடைய நேசம் உனக்கு கிடைக்கும், அவருடைய அன்பு உனக்கு பெருக. வாடா இயேசுக்கு திறங்க போது அங்கிருந்து ஒரு சத்தம், நான் உன்னை நேசிக்கிறேன். அவருடைய நேசம் வந்தது. நீ என் நேசகுமாரன் என்று சொன்னது போல உன்னை பார்த்து நீ ஏன் நேசகுமாரத்தி, என் நேசகுமாரன் என்று அவருடைய சத்தம் நீ கேட்க போற. அவருடைய நேசம் இந்த ஆண்டிலே உனக்கு கொடுக்க போகிறா. அவருடைய அன்பு உனக்கு பெருக போகிறது. எல்லாரும் பாடுவோம். அளவற்ற அன்பினார் நினைப்பவரே என்ன. ஓ அளவற்ற. எத்தனை பேருக்கு அவருடைய அன்பு வேணும்? பாசத்தால் எல்லாம் பாடும். போதும். கவனிங்க. உலகம்
எல்லாமே அன்புக்காகத்தான் இயங்குது. உலகம் எல்லாமே எதுக்கு இயங்குது? அன்புக்காக. உண்மையாக அந்த தேவனுடைய அன்புக்காக நீங்க இயங்கணும். தேவனுடைய நேசத்துக்காக நீங்க இயங்கணும். அது தேவனுடைய அன்பும் தேவனுடைய நேசமும் சூப்பர் மார்க்கெட்ல போய் கேட்டா கிடைக்காது. அது வானம் திறக்கப்படணும். ரபா கந்துடா பௌஷியாலபா, அங்கிருந்து அவருடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட போகுது. ஓ ஹல்லேலூயா. இயேசுநாதருக்கு வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து என் நேச குமாரன், என் அன்பு குமாரன் சொல்லத்தக்கதாக, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த வானம் திறக்கப்படும் போது, ஓ ஹல்லேலூயா, அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. எத்தனை பேருக்கு இந்த சத்தம் எனக்கு வேணும்? இந்த சத்தம் எனக்கு கிடைக்கணும். அந்த அன்பு எனக்கு கிடைக்கணும். அவருடைய நேசம் எனக்கு வேணும். உலகத்துல எது இருக்க இல்லையோ, எனக்கு அவருடைய நேசம் போதும், எனக்கு அவருடைய அன்பு போதும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டுல நீ அதிகமா ஆண்டவருடைய அன்பை உணர போகிற. நீ அதிகமா ஆண்டவருடைய நேசத்தை அனுபவிக்க போகிற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அளவற்ற அன்பினால் அவர் அணைக்க போகிறாரு. எல்லையற்ற நன்மையினால் அவனை நிரப்ப போகிறாரு. அவருடைய அன்பை அனுபவிக்க போகிறார். அதுக்காகவே கர்த்தர் நம்முடைய வானத்தை திறக்க போகிறார். தூடாபா தூடாபா கபாடாபா சியாலபாராபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏங்குங்க, அவருடைய அன்புக்காக ஏங்குங்க. ஸ்தோத்திரம். உண்மையாக அவருடைய அன்புக்கு இணையது ஒன்றுமில்லை. அந்த தேவனுடைய அன்புக்கு இணையது ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்றேன் கவனிங்க. உனக்கு கோடி கோடியா பணம் இருந்தாலும் இந்த அன்புக்கு இணை இல்லை. நீ சோத்திரம் பல சோத்திரம் கிலோ கணக்கில் நீ தங்கத்தை கட்டி வச்சிருந்தாலும் அவருடைய அன்புக்கு இணை இல்லைங்க. அந்த அந்த தங்கத்தை விட, அந்த பணத்தை விட, உன்னுடைய செல்வத்தை விட என் தேவனுடைய அன்பு, என் தேவனுடைய சிநேகம் அது மேலானது. தேவனுடைய பிள்ளைகள், அந்த சிநேகம், அந்த அன்பு இந்த ஆண்டில் உனக்கு கொடுப்பாராக. அதை உனக்கு ஊட்டி தருவேன் என்று சொல்லுகிறாரு. அவருடைய அன்பு வாடாது. உலகத்தின் அன்பு எல்லாம் மாறி போயிடும். உலகத்தின் அன்பெல்லாம் வீணா போயிடும். என் நேசம், என் அன்பு, வானம் திறக்கப்படும் போது அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. என் நேசகுமாரன் உன்னை பார்த்து அவருடைய அன்பினால நிரப்பி, அவருடைய நேசத்தினால நிரப்பி, எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கு? கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆண்டுல உங்க அன்பை நான் அதிகமா அனுபவிக்கணும். உங்க நேசத்தை அதிகமான அனுபவிக்கணும். பணத்தை விட, பதவியை விட உங்க அன்பு. எத்தனை பேர் உண்மையா கேட்குறீங்க? ஊற்றுமையா உடைய அன்பை, ஊற்றுமையா உடைய அன்பை எங்கள் இருதயங்களை பரிசுத்தாவினால் அந்த அன்பை நாங்கள் இந்த ஆண்டில் அனுபவிக்கணும்ப்பா. அன்பினால நாங்கள் நிரப்பப்படணும் ஐயா. தேவ அன்பினால நிரப்பப்படணும் ஆண்டவரே. அந்த அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. ஒவ்வொருவரும் பிதாவாகி தேவனுடைய அன்பை நீ ருசிக்கணும். அந்த அன்பை அனுபவிக்கணும். அப்படி அன்பு மேலானது. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த தேவ அன்புக்கு இணையேது ஒன்றுமில்லையே. அந்த அன்பை உனக்கு இந்த ஆண்டிலே தருவேன். வானத்தை இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் வானம், அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என் நேச குமாரன். அப்ப வானம் திறக்கும் போது ஒரு நேசம் வருது பத்தீங்களா? அந்த தெய்வீக அன்பு வருது பத்தீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அது இணையாகாத. தேவனுடைய நேசத்துக்கு என் வீட்டில் உள்ள கொடுத்தாலும் அசட்ட பண்ணும் என்று சொல்லி இருக்கிறது.
அப்படிப்பட்ட தேவ அன்பை இந்த ஆண்டிலே ஆண்டவர் தருவாராக. ஊற்றிடுமையா உம்முடைய அன்பை, ஊற்றுமையா உம்முடைய அன்பை. இந்த புது வருஷத்துல கூடுதலான அன்பு வேணும்ப்பா, கூடுதலான அன்பு வேணும். அந்த அன்பு போதும் ஆண்டவரே, தேவ அன்பு எனக்கு போதும். அந்த தேவ அன்பை தாங்கப்பா. ஆச்சரியமான அன்பு, அளவற்ற அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே. அந்த அன்பு என்ன சோதனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. உபத்திரவமோ யாகலமோ துன்பமோ எதுவும் அந்த அன்புக்கு ஈடு என்ன வந்தாலும் அந்த அன்பு என்னை மேலோங்க பண்ணும், உந்தி தள்ளும். அந்த அன்பு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். அப்படிப்பட்ட அன்பு எனக்கு வேணும் இந்த ஆண்டில். சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் சகிக்க தேவ அன்பினால் எங்க சபையை நிரப்பிடுங்க. உங்க அன்பு, உங்க தேவ அன்பு, தேவ சிநேகம் இப்போது வானம் திறக்கப்பட்டது போல எங்களுக்கு திறக்கப்பட்ட இந்த முதல் நாளிலே உங்க அன்பை எங்க மேல ஊற்றிருங்க. உங்க அன்பை எங்க மேல சிநேகத்தை ஊற்றிருங்க ஆண்டவரே. உங்க சிநேகம் ஊற்றப்படணும், உங்க அன்பு ஊற்றப்படணும்ப்பா. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அடுத்து சொல்லுது, வானம் இயேசுக்கு திறக்கப்பட்டு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அல்லேலூயா. இப்போது உங்களுக்கு அந்த வானம் திறக்கப்படும் போது பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைய போறீங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்க புது பலனடைய போறீங்க. பரிசுத்த ஆவி பெறாதவங்க பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட போறீங்க. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி பெறாதவங்க எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்குறீங்க? இப்போது வானம் இயேசுநாதருக்கு திறந்தது போல ஹல்லேலூயா. உனக்கு திறந்த வாசனை மாத்திரமல்ல, இப்போது வானத்தை திறந்து உன்னை பரிசுத்த ஆவினால நிரப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் புது பலனை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று எழுதியிருக்கிறது. நீங்க சாட்சியா வாழ போறீங்க. ஹல்லேலூயா. அதற்கென்று வானம் திறக்கப்படுகிறது. உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் தேவ பிள்ளை. அந்தோட பௌஷால பரபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அன்பை கொடுக்கிறார். வானம் திறக்கப்படும் போது தேவ அன்பை கொடுக்கிறார், தேவ சிநேகத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியும் வரும். ஸ்தோத்திர வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஸ்தோத்திர ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பீர்கள். இந்த வேளையில பரிசுத்த ஆவி பெறாதவர்களும் இந்த ஆண்டில் பரிசுத்த ஆவியை கொடுக்க போகிறார். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவன் மாம்சமான யாவர் மேலே நம்முடைய ஆவியை ஊற்ற போகிற அந்த ஆண்டில் பரிசுத்த ஆவி பெறாதவங்க சபையில் யாருமே இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை கொடுக்கிற வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கும், வானம் திறக்கும். உங்களுக்கு இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்றது, வானம் திறக்கப்பட்டது. உங்களுக்கு ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வானம் திறக்கிறதுக்கு நீங்க ரெண்டு காரியம். அங்கே பலகனியை திறக்கிறதுக்கு என்ன சொன்னாருன்னா, காணிக்கையும் தசபாகத்தையும் அவருடைய ஆலயத்தை கொண்டு வரணும். அப்போ உனக்கு வானம் திறக்கப்படும். இங்கே இயேசுநாத கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்ததுனால இங்க வானம் திறக்கப்பட்டுச்சு. அப்போ நீங்க கீழ்ப்படியும் போது ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆண்டவருக்கு நீங்க உண்மையாய் நீங்க செய்யும் போது உங்களுக்கு வானத்தின் பலகனியை திறந்து ஆண்டவர் ஸ்தோத்திர அவருடைய சத்தம் கேட்கும். நேசகுமாரனுங்கிற சத்தம் கேட்கும். அவருடைய நேசம் உங்க மேல விழும். அவருடைய அன்பு உங்களில் பெருகும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவாரு. ஹல்லேலூயா. அது பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் கை கொட்டி அவனுடைய நாமத்தை மையப்படி சோதனை எழுதுமா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, வானம் திறக்கப்படுறது மாத்திரமல்ல, பரலோக வாசலும் உங்களுக்கு திறக்கப்படணும். எது திறக்கப்படணும்? பரலோக வாசல். ஸ்தோத்திர. ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்ப எந்த வாசல் இது? எந்த வாசல்? எந்த வாசல்? பரலோக வாசல். அல்லேலூயா. இந்த பரலோக வாசலை திறக்கிறதுக்கு ஒரு திறவுகோல் இருக்கு. அல்லேலூயா. அதை நீங்க ரெண்டு திறவுகோல். ஒன்று தாவீதின் திறவுகோல். சொல்லுங்க.
இன்னொன்னு பரலோக திறவுகோல். அப்ப பரலோக திறவுகோலை யார்கிட்ட கொடுத்தாரு? பேதுருகிட்ட கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? பேதுருகிட்ட கொடுத்தாரு. அல்லேலூயா. மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்ப தாவீதினுடைய திறவுகோல். யாருடைய திறவுகோல்? தாவீதினுடைய திறவுகோல். ஸ்தோத்திரம். ஏசாயா 22:22. சரி, அப்ப தாவீதினுடைய திறவுகோல் நம்ம வாசித்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலையும் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் சொல்லுகிறதாவது அப்படி எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்ப தாவீதின் திறவுகோல். சோத்திரம். பழைய ஏற்பாடுல தாவீதின் திறவுகோல், புதிய ஏற்பாடுல வரும்போது பரலோகத்தின் திறவுகோல். திறவுகோல்னா என்னது? சோத்திரம். சாவி. திறவுகோல் என்னது? சாவி. திறவுகோல் என்பது என்னன்னா, அது ஆவிக்குரிய அர்த்தம், ஒரு அதிகாரத்தை கொடுக்கு. எதை? அதிகாரம். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரம் தான் ஒரு திறவுகோல். ஆமென். திறவுகோல்னானது ஒரு அதிகாரம். சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதுவோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப அந்த திறவுகோலை எல்லார்ட்டையும் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். இந்த தினேஷ் தம்பிமா இருக்கிறான்ல, இப்போ ஜெகன்னும் காரணியா இங்கே வெளியே போகிறாங்க. அப்போ அந்த திறவுகோலை அவன் என்ன அஸ்வின்கிட்ட கொடுத்துட்டு போக முடியுமா? பக்கத்து யூனியார்ட்டே கொடுத்துட்டு போகலாம். யார்கிட்ட கொடுக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அப்ப திறவுகோலை ஏன் அவன்கிட்ட கொடுக்க முடியாது? அவன் தானே அந்த வீட்டுக்கு உரிமையால. அப்ப பேதுருக்கிட்ட பரலோகத்தின் திறவுகளை கொடுத்தாருன்னா உங்ககிட்ட கொடுப்பாரா இந்த அதிகாரத்தை? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப பரலோகத்தினுடைய திறவுகோல் ஆண்டவர் உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். அப்ப அங்கே சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்க. அப்ப பரலோகத்தினுடைய வாசல் யாருக்கெல்லாம் திறக்கப்படணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அப்படின்னா என்னன்னா, அந்த அதிகாரம், அந்த பரலோகத்தினுடைய வாசல் திறக்கப்படணும். அப்ப பரலோகம் போகணும். சொல்லுங்க. 2025 ஏசனார் வந்தா பரலோகம் போகணும். செத்தாலும் எல்லாருக்கு 2025 நான் சாக மாட்டேன் அப்படின்னு தெரியல. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அப்ப அது யாருக்கு திறக்கப்படுனா, பரலோக சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள, அப்ப பரலோகத்தின் திறவுகோல். அப்ப அந்த அதிகாரம். அப்ப பரலோகம் நம்ம போகணும். அல்லேலூயா. அப்ப பரலோகம் போனா மட்டும் போதாது. தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்துல சோத்திரம் நமக்கு மகிமையும் வேணும். என்ன வேணும்? அது 1 தெசலோனிக்கே 2:11 எழுதியிருக்கு. அவருடைய ராஜ்யத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய மகிமைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரலோகம் சொல்லுங்க. பரலோகத்துல மகிமை வேணும். இயேசுநாதர் வரும்போது அவருடைய வரியில போகணும். அவர் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு போகணும். 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கணும். எவ்வளவு பெரிய மகிமை! இதெல்லாம் நீ இழந்து நீ எதுக்கு பார்க்கலாம் போகிற? உனக்கு பரலோக வாசல் திறக்கப்படணும். இயேசு எப்போ வந்தாலும் அவருடைய வரிகளை நீ போகணும். புத்தியில சரியா இருக்கணும். அப்ப இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு பரலோக வாசல் திறக்கப்படும்.
பரலோகத்தில் உனக்கு மகிமை கிடைக்கும். நீ ஆண்டவர் வரும்போது வரியில போவ, நீ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு வருவ. ஸ்தோத்திர. அது மாத்திரமல்ல, நீ அவரோடு 1000 வருஷம் என்ன செய்ய போகிறோம். இதெல்லாம் ஆண்டவர் இந்த வாண்டில பரலோக வாசலை திறந்து உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஓ, எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது. உன்னை வரிகளே கைவிட மாட்டாரு. ஸ்தோத்திர. பரலோகத்தில் உனக்கு மேன்மை உண்டு. பரலோகத்தில் உனக்கு மகிமை. பரலோகத்தும் போனா மட்டும் போதாது, பரலோகத்திலே உனக்கு பெரிய மகிமையை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வரும்போது நீ கைவிடப்பட மாட்டாய். அவருடைய வரிகளை நீ பறந்து போகிறாய். நீ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு 7 ஆண்டுகள் அங்கே கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக போகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ராஜாதி ராஜாவோடு 1000 வருஷம் நம்ம ஆள போகிற இந்த பூமியிலே இந்த பரலோகம் திறக்க போகிறது. பரலோகத்தையும் மேன்மையை கர்த்தர் இந்த ஆண்டில் உனக்கு தருவேன். எத்தனை பேர் நம்புறியா? ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாம் பாடுங்க. ஆமென். உனக்கு வாசல் திறக்கப்படும். பரலோக வாசல் திறக்கப்படும். நீ கண்டிப்பா இங்க போவ. என் ஆண்டவர் அருமையான செல்லங்களே, அருமையான தங்கங்களே, இங்க இருக்கிற ஒரு குட்டி பிள்ளையோட நரகம் போயிடக்கூடாது. எல்லாரும் பரலோகம் வரணும். அதான் என்னுடைய வாஞ்சை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையும் பாதாளம் போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் அங்கே போவே, ஆர்ப்பரிப்பே, என் ஆண்டவரின். ஆமென். எல்லாரும் அங்க போகணும். அப்ப யார் போக முடியும்? சத்தியத்தை அவர்களுக்கு தான் அங்க வாசல் திறக்கப்படும். அப்ப போனா மட்டும் போதாது, அங்க மகிமையும் அடையணும். அப்ப மகிமை அடைகிறது மாத்திரமல்ல, நமக்கு ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன் மணவாட்டியாக அங்க மகிமை கனம் எல்லாம் அங்க புகழ்ச்சி எல்லாம் 7 ஆண்டுகள். இங்க அந்திகிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டுகள். ஐயோ, இதுல சிக்கிறாத தங்கம். சோத்திரம். கைவிடப்பட்ட கூடாது. ஆண்டவருடைய வரிகளை கைவிடப்பட்டா உன் பாடு அம்போதான். சோத்திரம். விற்க முடியாது, வாங்க முடியாது. மகா உபத்திரவம். என்ன உபத்திரவம்? இந்த மகா உபத்திரவுக்கு தப்பணும்னா ஒழுங்கா சத்தியத்தை கை கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து உண்மையா வாழு. மாய்மாலம் பண்ணாத. என்னத்துக்கு மாய்மாலம்? வேண்டாம். சோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாய்மாலம் வேண்டாம். உண்மையா தூய்மையா வாழுங்க. கையை தட்டி ஆமே. லோரி. ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. முடியலையே பாஸ்டர், அப்ப அங்கே போக முடியாது. நான் அங்கே பாட்டு பாடின போயிடுவியா? நான் அங்கே போக முடியாது. அங்க போகணும்னா சத்தியத்தை நீ செய்யணும். கை கொள்ளணும். அல்லேலூயா. மாய்மலம் பண்ணக்கூடாது. உலகத்தார வாழக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் தியாகமா வாழுவோம். ஆமென். இல்ல நாடோருக்கு சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவார். சோத்திரம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
சோத்திர வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் ம் 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 அப்பப்போ நெஞ்சு வெடிச்சிடும் போல. பொய்யருமா நடந்து போயிடுவாங்க. அப்ப நீ எத்தனை பொய் சொல்லியிருக்க? சரி, போனதெல்லாம் போட்டு 2025 பக்கத்துல இருக்கிறவ பார்த்து நீ பொய் சொல்லாத. ஆமென். அல்லேலூயா. பொய்யர் அனைவரும் அக்கினியும் போகலாமா? இங்க நம்ம ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போகணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஸ்தோத்திர. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த இனி வருகிற ஆண்டுல நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும், சத்தியத்தின்படி வாழணும், கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு வருகிற தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். சில தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். கை கொட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படி ஸ்தோத்திரம் இருக்குமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாத்தானால வருகிற தடை, சொல்லுங்க, மாம்சத்தினால வருகிற தடை, சூழ்நிலையினால வருகிற தடை, இந்த தடைகள் எல்லாம் மாற்றி எனக்கு திறந்த வாசல் இந்த வருஷத்துல தரப்போகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்களேன், நீங்க கலாத்தியர் 5:7 வாசிங்க. அது யாரு யாரு புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க நல்லா வாழணும், சத்தியத்தின்படி வாழணும், பரலோகம் போகணும் தான் விரும்புறீங்க. ஆனா முடியல. அது என்ன அப்படின்னா, சாத்தான் பார்த்தீங்களா, நம்ம இந்த தடையை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வருஷத்துல தடையை நீக்கி திறந்த வாசலை வைப்புன்னு சொல்றாரு. நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் தடை இல்லாம போகிறார். இது வரைக்கும் இருந்த தடையை, சாத்தான் கொண்டு வந்த தடையை ஆண்டவர் தடையை நீக்கி, ஓ ஹல்லேலூயா, ஒருவனும் தடை பண்ணாதபடி, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி அவர் திறக்க போறாரு. ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அதை திறந்தா ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் அடைக்க முடியாது. உனக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறாரு. சாத்தான் இதுவரைக்கும் நீ சத்தியத்தில் வாழ முடியாதபடி, பரிசுத்தமாக வாழ முடியாதபடி, நேர்மையாக வாழ முடியாதபடி தடை செய்து கொண்டிருந்த தடையை நீக்கி ஆண்டவர் தடைகளை உடைத்து, இரும்பு கதவுகளை உடைத்து, தாப்பால்களை முறித்து திறந்த வாசலை உனக்கு வைக்கிறார். தேவ பிள்ளையே, glory, hallelujah, 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 praise the Lord, hallelujah. சில சூழ்நிலையினால ஸ்தோத்திரம் தடைகள் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இது, எரிகோ தடையா இருந்தது. செங்கடல் என்ன செய்தது? இதெல்லாம் ஆண்டவர் தாண்டி நடக்க பண்ணாரா இல்லையா? அவங்க முன் நடந்தாரா இல்லையா? மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா இந்த ஆண்டில் அப்படி செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ மாட்டுக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பாரு. எந்த தடையும் இல்லை. ஓ, செங்கடல் தடை இல்லை, எரிகோ தடை இல்லை. ஓ ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் திறந்த வாசலை இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்தேன் என்று சொல்லுகிறாரு. திறந்த வாசலை வைப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலை நிமித்தம் ஸ்தோத்திரம் ஒரு அல்லேலூயா செலுத்துங்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் ஸ்தோத்திரம் அங்கே 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால்,
அல்லேலூயா. இங்கே சிறைச்சாலை கதவுகள் என்ன செய்யப்படுது? ஆமென். ஸ்தோத்திர. அநேக ஒரு சிறைப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில சிறைப்பட்ட நிலையில இருக்கிறவர்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். சிறையிருப்பை திருப்புகிறார். சிறையிருப்பின் கதவை திறக்கிறார். பேதுருவை, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுருவை தூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவை திறந்து வெளியே கொண்டு வந்தது போல சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதி. ஆமென். என் கதவை திறக்கிறார். உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திர. ஒரு ஜெயில் கைதி மாதிரியே அநேகர் இருக்கிறாங்க. அங்கிட்டு போக முடியல, இங்கிட்டு போக முடியல. ஜெயிலுக்குள்ள இருக்கிற மனுஷனை போல இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக சிறைப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். பேதுரு ஜெயில இருந்தபோது தூதனை அனுப்பி அந்த சிறைச்சாலை கதவை திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்த தேவன் உங்களுக்கும் இதை திறக்க போகிறார். திறந்த வாசல். இதான் திறந்த வாசல். திறந்த வாசல். அல்லேலூயா. வானத்தின் பலகனியை திறக்கிறாரு. ஸ்தோத்திர. பரலோக வாசலை என்ன செய்கிறாரு? திறக்கிறாரு. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பாள்களை தடைகள்லாம் முறித்து உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, சிறைப்பட்ட நிலைமைகள், ஒரு சிறைப்பட்ட நிலைமையா இருக்கிற இந்த நிலையிலையும் கர்த்தர் பேதுருடைய ஜெயிலில் இருந்த சிறைச்சாலை கதவை திறந்து வெளியே கொண்டு வந்தது போல இதோ உங்களுக்கு அந்த அனுபவத்தை தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, அப்படி நிலையில தான் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு திறந்த வாசலை வைங்கப்பா. ஆண்டவரே, ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்தது போல, சிறை இருப்புக்குள்ள இருந்தது போல நான் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை விசாலத்தில் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, என்னை விசாலத்தில் கொண்டு வாங்கப்பா. என்னை விசாலத்தில் கொண்டு வாங்கப்பா. என்னால் ஆண்டவரே ஸ்தோத்திர மேலே எழும்ப முடியல. ஆண்டவரே, நான் கீழேயும் போக முடியல. ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்தது மாதிரி இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு திறக்கிறாரு. திறந்த வாசலை வைக்கிறாரு. திறந்த வாசலை வைக்கிறாரு. இனி ஒரு சிறையிருப்பு போல நீ இருக்க போறது இல்லை. நீ விடுதலை பெற்ற பெண்மானாய். நீ விடுதலை பெற்ற பெண்மானாய். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பின் நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார். நீ விடுதலை பெற்ற பெண்மான். நீ விடுதலை பெற்ற பெண்மான். உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவாராக. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவாராக. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திர, சில காரியங்களை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திர. உன்னுடைய ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திர. ஸ்தோத்திர. இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிங்கள். 2 ராஜாக்கள் 6:17.
இந்த வேலைக்காரனுடைய கண் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்கே சிறிய படைகள் வந்தபோது, ஐயோ நான் என்ன செய்வோன்னு அந்த வேலைக்காரன் கதறுகிறான். அப்பொழுது தேவ மனுஷன் அவனுடைய கண்ணை திறக்கும்படி ஜெபித்த போது கர்த்தர் இந்த வேலைக்காரனுடைய கண்ணை என்ன செய்கிறாரு? திறந்தாரு. ஓ, அப்ப சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கல, நம்மோடு இப்படிப்பட்டதான நிலைகளை கர்த்தர் உங்கள் கண்ணை திறக்க போகிறார். இந்த ஆண்டுல திறந்த வாசல், இதெல்லாம் திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய கண் திறக்கப்படுவதாக, குருட்டாட்டங்கள் மாறுவதாக. இனி அநேகருடைய கண் சொருகி போன நிலையில இருக்கிறீங்க, உங்க ஆவிக்குரிய கண் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய கண் திறக்கப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு சோதனை எழுதுமா? சில பேருக்கு வசனத்தை கேட்டாலும் சோத்திரம் என்ன பேசணும்னு புரியல, விளங்குதில்ல. சோத்திரம் ஆக ஏன் அப்படின்னா ஏதோ சாத்தானவுடைய செவியவும் அடைச்சு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திர. சங்கீதம் 40:6 வசனத்தை வாசிங்க. என் செவியை திறந்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் செவியை திறக்கும்போது கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியும். நீங்க நிறைய பேர் கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியல. ஓ, எத்தனை பேர் என் கண் திறக்கப்படணும், என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும், திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஓ, உங்களுடைய செவியை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நிறைய நான் பேசலாம். ஸ்தோத்திரம். அடுத்து சங்கீதம் 81:10 இப்போ தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வாயை என்ன செய்யணும்? இதெல்லாம் ஆண்டவரும் உன் வாயை திறப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டில் அந்த பொம்பளைகள் என்ன வாய் அடிக்குதுங்க, தேவ சமூகத்தில் வந்தா ஊமையாயிருதே, வாயை திறக்க வைப்பாராக. ஹல்லேலூயா. வீட்டில் ஸ்தோத்திரம். நீ ரொம்ப யோசியமோ? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உன்னைட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்படிலாம் என்ன வாயடிக்குது, தேவசத்துல வந்து ஜெபம் பண்ணுமா? கர்த்தர் இந்த 2025 உன் வாயை திறக்க போகிறாரு, உன் செவியை திறக்க போகிறாரு, உன் கண்ணை திறக்க போகிறாரு. இதோ திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகொட்டி எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. 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 பக்கத்துல இருந்து கையை பிடிச்சி தேவசந்தில் வாயை திறக்கணும். வெளியில ரொம்ப வாயாடியா இருக்கக்கூடாது, வீட்டில் வாயாடியா இருக்கக்கூடாது, தேவ சமூகத்தில் வாயை திறக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தம் கேட்க செவியை திறக்கணும். குடும்பத்தில் அவன் என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்கக்கூடாது. சிலது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒட்டு கேட்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருக்கு வந்து அந்த சீரியல்ல கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். சீரியல். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கண் திறக்கப்படலை. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சில வேளையில கண் திறக்கப்படணும், சில வேளையில கண் மூடணும், சில வேளையில செவி திறக்கப்படணும், சில வேளையில செவியை மூடணும். ஹல்லேலூயா. சில வேளையில வாயை திறக்கணும், சில வேளையில வாயை என்ன செய்யக்கூடாது? மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக தேவ சமூகத்திலையா? அவர் தேவ சமூகத்தில் சத்தமிட்டு ஜெபித்தார், அவர் அழுது ஜெபித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா பேச வேண்டிய இடத்துல மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாத வாயை திறக்கல. ஹல்லேலூயா. என் தாசனை இல்லாமல் செவிடன் யார்? என் தாசனை இல்லாமல் ஊமன் யார்?
சில வேளை நம்ம ஊமையா இருக்கணும். என் தாசனை அல்லாம குருடன் யார்? சில வேளையில நம்ம கண்டுக்கிற கூடாது. அல்லேலூயா. காண வேண்டிய இடத்துல காணணும். நம்ம செவி திறக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கத்தக்கதாக, கர்த்தருடைய சத்தம் கேட்கத்தக்கதாக நம்முடைய செவிகள் திறக்கப்படணும். தேவனுடைய சமூகத்திலே உன் வாயை விரிவாய் தர கர்த்தர் உன்னை நன்மையா நிரப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 2025 ஆமா ஆண்டவரே, என் செவி திறக்கப்படணும், என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும் ஆண்டவரே, என் வாய் திறக்கப்படணும் ஆண்டவரே. ஓ, வானத்தின் பலகனியை நீ திறக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோக வாசல் திறக்கப்படணும் ஆண்டவரே. இரும்பு தாப்பால்களை முறிக்கணும், புதை பொருளை எனக்கு தரணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைப்பேன் என்று சொன்னீரே, திறந்த வாசலை வைக்கும்படியாய் கரங்களை கொட்டியானுடைய நாமத்தை மைப்படி சோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில வேளையில ஸ்தோத்திரம், அதாவது ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திர, அந்த மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. போதும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை கொடுத்த விட்டபோது திரைச்சீலை அடைக்கப்பட்டிருந்தது, திரைச்சீலை மறைக்கப்பட்டிருந்தது, திரைச்சீலை. அந்த திரைச்சீலை இருந்ததுனால தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியவில்லை. அங்கே தேவ மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அங்கே உடன்படிக்கை பெட்டியிலே தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போது திரைச்சீலை தடையாயிருக்கிறது. அந்த திரைச்சீலையை கிழித்து தூக்கி எறிந்து திறந்த வாசலை வைத்த தேவன் உனக்கு எது இதெல்லாம் தடையா இருக்கிறதோ, அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டது எதுக்குன்னு தெரியுமா? எது இதெல்லாம் உனக்கு தடையா இருக்கோ, எது இதெல்லாம் நீ அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாயோ, அதையெல்லாம் தடைகளை மாற்றி, தடைகளை அகற்றி உனக்கு திறந்த வாசலை வைப்பதற்குத்தான் அவர் ஜீவனை விட்டார். இப்ப திரைச்சிலை கிழிந்து அதை தூக்கி எறிந்த உடனே இப்போது தேவ சமூகத்தை உன்னால தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியல. தேவ பிள்ளைகள் ஏதோ மாம்ச திரைச்சிலை உன்னை மூடி இருக்கிறது. இந்த 2025 அந்த மாம்சங்கிற திரைச்சிலை கிழித்து நீ இந்த வருஷத்துல நன்றாக தேவ சமூகத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்து விடு. அவர் இந்த கல்லறைகளை என்ன செய்தது? போதும். நீ ஸ்தோத்திர, இயேசு வரும்போது நீ ஒருவேளை இயேசு வர்றதுக்கு முன்னாடி நீ செத்துட்டாயின்னா உன் சரீரத்தை பிதப்பாங்க பாருங்க. அந்த நீ பிதைச்ச இடத்துல உன் கல்லறை திறக்கப்பட்டு உனக்கு வேறு ஒரு மேனி கொடுக்கப்பட்டு, ஓ, நீ பறந்து பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற பிராக போல ஒரு தூதனுடைய சரீரம் கொடுக்கப்பட்டு கல்லறை திறக்க போகுது. ஓ ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பாள். ஓ, மற்ற மதங்களில் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இல்லை, ஆனால் உனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று எப்படி விசுவாசிக்கிறோமோ அதுபோல ஆண்டவர் வரும்போது உன் கல்லறை திறக்கப்பட போகிறது. ஓ, திரைச்சிலை கதவுகள் திறக்கப்பட போகிறது. உன்னுடைய கண்ணை திறக்கிறா, உன் வாயை திறக்கிறா, உன் செவியை திறக்கிறா. உனக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. வானத்தின் பலகனியை திறந்து, ஓ, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறித்து புதை பொருளை உனக்கு கொடுத்து இந்த 2025 அவர் நடத்த போகிற வழி ஆச்சரியமானது. எல்லாம் கரங்களை கொட்டி அவருடைய நாமத்தை மையப்படுத்துமா? சரி, சோத்ரா. அடுத்து அந்த 10வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசித்து ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சு விடுகிறேன். அங்க எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு? சோத்ரா 10வது வசனம். சோத்ரா, வரப்போகிற சோதனைக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. வரப்போகிற சோதனை பெரிதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் கர்த்தர் உனக்கு கண்மலையா இருக்க போகிறார். சோத்ர, எபிரேயர் 17:17. சோத்ர, கொஞ்சம் வாசிங்கள். எபிரேயர் 17:17. 17:17 இல்லையா? சரி, இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? நீங்க சங்கீதம் 121:7 வாசிங்க.
சரி, எல்லா தீங்கு விலக்கி காப்பார். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 27:5. கூடார மறைவில ஒளித்து வைத்து உன்னை காக்க போகிறார். தீங்கு நாளில நான் சொல்றேன், 2025 அநேக தீங்கு நாளா தான் இருக்கும். ஆனா அந்த தீங்கு நாளில உன்னை கூடார மறைவில் வைத்து எளிதில் வரப்போகிற சோதனைக்கு நானும் உன்னை காப்பேன். கண்டிப்பா உன்னை மறைத்து காக்க போகிறார். கூடார மறைவில் வைத்து உன்னை காக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ போகும்போது உன்னை காப்பேன், திரும்பும்போது உன்னை காப்பேன் என்று சொன்னவர். ஓ ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் காக்க போகிறார். அவர் 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 எல்லா சோதனைக்கும், வரப்போகிற எல்லா சோதனைக்கும் உன்னை தப்பி வைப்பார். ஸ்தோத்திரம். இதை நல்ல 27ஆம் சங்கீதம் 5வது வசனம் என்ன சொல்கிறது? தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அப்ப பாரு, மறைத்து ஒளித்து வைத்து. அல்லேலூயா. மறைத்து ஒளித்து வைத்து உன்னை காக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கொரோனா வரலாம், ஸ்தோத்திரம். சில விஷக்கிருமிகள், இன்னும் பெரிய பெரிய ஆபத்துகள் வரலாம். உன்னை அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து காப்பேன் என்று சொல்லுகிறார். வரப்போகிற சோதனைக்கெல்லாம் உன்னை காப்பேன், உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த 2025 அப்படியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நடத்துவாராக என்று சொல்லி அப்படியே இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லா மலங்கள் படிட்டுலாம் ஜெபம் பண்ணுவோமா? லோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தந்த வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓ நல்ல பிள்ளைகள், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை விட்ட போது திரைச்சில 2 கிழிக்கப்பட்டது போல சில தடைகளை எல்லாம் ஆண்டவர் தூக்கி எறிய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தடைகளை மாற்றுங்கப்பா. கூடார மறைவில் தீங்கு நாளிலே கூடார மறைவில் ஒளித்து வைத்து உன்னை காக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதனைக்கு வரப்போகிற சோதனைக்கெல்லாம் காப்பா. ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரைச்சிலை கதவா இருந்த தடையா இருந்தது, தூக்கி எறிந்த மாம்ச திரைச்சிலைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. திறந்த வாசலை வைப்பீராக ஆண்டவரே. எந்த தடை இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கட தடையா இருந்தது, எரிகோ தடையா இருந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தடைகள் எல்லாம் மீட்டிரு ஆண்டவரே. திரைச்சியில தடையா இருந்தது, அதையெல்லாம் அகற்றி போட்டிரு. ஓ எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதெல்லாம் அகற்றி போட்டு வானத்தின் பலகனியை திறப்பீராக. பரலோகம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. பரலோகம் திறக்கப்படுவதாக. பரலோக வாசலை திறப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எங்கள் கண்களை திறப்பீராக, எங்கள் செவியை திறப்பீராக. தேவ சமூகத்தில் எங்கள் வாயை விரிவாய் திறக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஜெபாவியை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க நாதா. எங்கள் சபை வளரணுப்பா, எங்கள் சபை காப்பாற்றப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஒருவரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. இந்த சபை வளரணுப்பா. ஏந்தல் சபைக்காக ஸ்தோத்திரம், வல்லமடைய சபைக்காக ஸ்தோத்திரம், ஆரசமங்கல சபைக்காக ஸ்தோத்திரம், புதிதாக வந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்து வரப்போகிற சோதனைக்கு உன்னை தப்பி வைப்பே, உன்னை காப்பேன் என்று சொன்னீரே. தீங்கு நாளிலே ஓ கூடார மறைவில் ஒளித்து வைத்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவும் என்னை அணுகாதபடி நீ எனக்கு மறைவிடமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீ எனக்கு புகலிடமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. எனக்கு நீ மறைவிடமா இருக்கிற, நீ எனக்கு மறைவிடமா இருக்கிறப்பா. எனக்கு நீ மறைவிடமா இருக்கிறியே, எனக்கு மறைவிடமா இருக்கிறியப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியப்பா, ஸ்தோத்திரப்பா.
மகத்துவமான தேவனே, எங்களுக்கு மறைவிடமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆண்டில் நம்ம நடத்தும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் அந்த செங்கடல் தடையா இருந்தது. சோத்திர எரிகோ, யோர்தான் எல்லாம் தடையா இருந்தாலும் அதெல்லாம் கட்டி கொண்டு போனவர் நம்மளையும் கொண்டு போவார். திறந்த வாசலை வைப்பாராக. ஸ்தோத்திரம். திறந்த வாசல், பரலோகம் வானத்தின் பலகனியை திறந்து இடங்குளாம விட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் வானம் திறக்கப்பட்டது. என் நேச நமக்கு இந்த நாட்டில் அவருடைய அன்பு அதிகமாக நம்ம அனுபவிக்க, அவருடைய நேசத்தை அதிகமாக அனுபவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வரிக்கு நம்ம ஆயத்தப்படுத்த முடியாத ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். வரப்போகிற சோதனைக்கு, ஆபத்துக்கு கூடார மரபில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த வருஷத்தின் இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்ம நடத்தும்படியாக எல்லாரும் முழங்கால் படியிட்டு, உண்மையா 2025 எப்படி இருக்குன்னு தெரியாது, பயங்கர தீமையா இருக்கும். இந்த சோதனைக்கெல்லாம் தப்பணும். இப்போவே ஜெபம் பண்ணுங்க.